நல்ல ஸ்கிரிப்ட் நெல்சன் வச்சிருக்கும் போது ரஜினி சார் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டோம் அது ஓகே உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேலு டைரக்டரை மாற்றணும்னு ஒரு டாபிக் போகுது பீஸ்ட் போகலை அப்படின்னு. ஸோ அதில் வந்து ரஜினி சார் அக்செப்ட் பண்ணல. நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன், நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் தெளிவாக சொன்னார். இதையும் நெல்சன் ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு தான் அந்த படத்தை அடிச்சார். 650 ரூபா கலெக்ஷன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா 1000 crores கிராஸ் பண்ணி போகிறதுக்கான விஷயங்கள் நிறைய உள்ள வச்சிருக்காங்க. அஜித்தோட 64 படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறா? லோகேஷ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெய் பண்ணிட்டாரு, கமல் பண்ணிட்டாரு, அஜித்தை வச்சு பண்ணணுங்கிற ரொம்ப ஆசைப்படுறங்கிற தகவலை சொல்லிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் வந்து இப்படி ஒரு ஒப்பீனியன் சொன்னதுனால மேபி அவருக்கு வாய்ப்புகள். ஸோ விடாமுயற்சி தலப்பொங்கல்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது விடாமுயற்சி சில சிக்கல் இருந்ததுனால பண்ண முடியாதனால அந்த கேப்பில் தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் உள்ளே இறங்கி அடித்தாங்க. அதில் நம்ம விஷால் பண்ண படம் இப்போ சூப்பர் கலெக்ஷன் ஆகிருக்கு, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு இருக்கு. பல கோடிகள் போட்டு தண்ணி மாதிரி எடுத்த கேம் சேஞ்சர் இருந்து வாஷ் அவுட். ஸோ வணங்கான் வந்து நல்ல கண்டென்ட் ஆவரேஜாக நல்லா போயிட்டு இருக்காது. அதை ஜென்டில்மேன், இந்தியன், முதல்வன், ரஜினி சார் படம், சிவாஜி படம், 5 படத்தினுடைய சீன் வந்து 10 சீனை ஒரு 60 சீன் பண்ணி நீங்கள் கேம் சேஞ்சர் கொடுத்தீங்கன்னா யார் ஒத்துக்குவா? இன்னைக்கு பார்க்குற ஆடியன்ஸ் யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளாலே பார்க்க முடியல. மக்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் 200 கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் கேம் சேஞ்சரில் நீங்கள் படம் பூரா இதுதான் கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு சீன் இருக்கு. 80 கோடி ரூபா வந்து 4 சாங்கு பண்ணுறதுன்றது கொடுமையான விஷயம். தயாரிப்பாளர் தில்ராஜ் என்ன அவர் வீட்டுக்கு மரமாக வச்சிருக்காரு, பிடிங்கிட்டு தர்றதுக்கு 500 நோட்டா? காந்தமேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நல்லா. இப்ப நெல்சன் திலீப்குமாரோட ரீசன்ட் ப்ரொடக்ஷன் மூவில வந்துட்டு பிளட்டி பக்கர் வந்துச்சு. அதுவுமே அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபிளாப் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பீஸ்ட் படமும் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகல. அப்படி இருக்கும்போது ஜெயிலர் 2ல மறுபடியும் கமிட் ஆகிருக்காரு. இதுக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் கூட ரஜினி சார் கிட்ட வந்துட்டு நீங்க கொஞ்சம் பார்த்து படம் பண்ணுங்க வேண்டாம்ன்ற மாதிரி சொன்னாங்களாமே. அதுக்கப்புறம் ஒரு கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இல்லை. இப்போ பீஸ்ட் வந்து படம் வந்து கலெக்ஷன் ரீதியாக நல்லா வசூலான படம். அது தோல்வி படம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. பெரிய அளவில் ஒரு சூப்பர் ஹிட் ஆகலை, தவிர கலெக்ஷன்ல நல்லா வந்தது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது நெல்சன் வந்து அடுத்த அதாவது டைரக்டர் யாரை பண்ணலாங்கும் போது வந்து அவர் நல்ல ஸ்கிரிப்ட் நெல்சன் வச்சுருக்கும் போது ரஜினி சார் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டோம் அது ஓகே ஆகிடுச்சு. உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேலு டைரக்டரை மாற்றணும்னு ஒரு டாபிக் போகுது பீஸ்ட் போகலை அப்படின்னு. ஸோ அதில் வந்து ரஜினி சார் அக்செப்ட் பண்ணல. பீஸ்ட் கலெக்ஷன் வரையாக வந்து நல்ல கலெக்ஷன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. படம் பெருசாக போல தவிர அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நெல்சன் வந்து அதை டேலண்டான பேசுகிறாங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன், நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் தெளிவாக சொன்னார். இதையும் நெல்சன் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு தான் அந்த படத்தை அடித்தார். 650 ரூபா கலெக்ஷன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. இப்போ ஜெயிலர் 2 வேறு ஜோனல் தான், உங்களுக்கு அதனுடைய கண்டினியூஷன் தான். பட் இருந்தாலும் இந்த டைப் ஆஃப் வியூ வந்து வேற ஒரு ஸ்டைல், வேற லெவல் படம் தான். ரொம்ப எதிர்பார்ப்போட நம்ம பார்த்தது எல்லாமே பூர்த்தி அடைஞ்சது. ஜெயிலர் 2லயும் ஆமாம் அது இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் மாற்றி இந்த கதைகளத்தை மாற்றி ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங்கில் தான் ஜெயிலர் 2 வந்து ஸ்கிரிப்ட் உருவாக்கியிருக்காரு. அதேமா உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே சார். ஆனால் இப்போ இந்த கூலி படம் தான் 1000 crore சொல்லியிருக்கீங்க. ஜெயிலர் வந்துட்டு ஒரு எவ்வளோ தாண்டலாம், 1005 கூட போட்டுமே, தப்பு இல்லையே. ஆனால் அதுக்குள்ள விஷயங்கள் வைக்கிறாங்க. அது கமர்ஷியலாக இன்னைக்கு புஷ்பா 2 வந்து ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா படம் நல்லா இல்லை, கதை சரியில்லை, கண்டென்ட் சரியில்லைனாங்க. நான் பார்த்தோன்னே சொன்னேன் 1500 crores கிராஸ் பண்ணும் அப்படின்னு. படமே சரியில்லை, ரிசல்ட் வரல, எப்படி அப்படின்னாங்க, போகும் அப்படின்னு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து என்னாச்சு, 2000 கோடி ஆச்சு. இப்போ நம்ம அமீர் கானுடைய தங்கல் படத்துடைய இது கலெக்ஷன் ரெக்கார்டை உடச்சிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. அதனால் இது பக்க கூலி கமர்ஷியல் மாஸ், கண்டிப்பாக 1000 crores கிராஸ் பண்ணும். ஜெயிலர் 2வும் பார்த்தீங்கன்னா 1000 crores கிராஸ் பண்ணி போகிறதுக்கான விஷயங்கள் நிறைய உள்ள வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்காது. இப்போ விடாமுயற்சி படம், அதாவது அஜித்தோட விடாமுயற்சி படம் வந்துட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரெய்லர் நல்லா, படமும் நல்லா தான் வந்திருக்கு. அஜித் சார் நல்ல ஒரு ஸ்டைலிஷாக அழகாக ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்காரு. படம் நல்ல மேக்கிங்கு, நல்ல ஸ்டைலர், பிரமாதமாக படம் வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்தாச்சு. அது கொஞ்சம் தள்ளி போனதுக்கான காரணம் வந்து இந்த ரைட்ஸ் அவங்க வாங்காதனால தான். படம்லாம் முடிஞ்சு 2 months ஆச்சு. உங்களுக்கு 2 months ஆகி அப்டேட் அப்போ லாஸ்ட் டைமே கொடுத்தா January 10th சொல்லிலாம் உங்களுக்கு நவம்பர் மாதமே ட்ரெயிலர் டீசரில் சொல்லியிருந்தாங்க. அது அந்த ரைட்ஸ் முறைப்படியே வாங்குறதுனால NOC கிடைக்காதனால படம் தள்ளிக்கிட்டே வந்தது. நம்ம February மாதம் ரிலீஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். இப்ப அஜித்தோட 64 படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் ரொம்பவே வந்துட்டு பேசுபொருளா போயிட்டு இருக்கு. யாரு தான் சார் டைரக்ட் பண்ண போறா? எனக்கு தெரிஞ்சு வந்து அனிமா லோகேஷ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு நம்ம இப்போ கரண்ட்ல ரஜினி சார் வச்சு பண்ணிட்டு இருக்காரு, விஜய் பண்ணிட்டாரு, கமல் பண்ணிட்டாரு.
அஜித்தை வச்சு பண்ணணுங்கிற ரொம்ப ஆசைப்படுறங்கிற தகவலை சொல்லிட்டார். இப்போ அஜித் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஆனால் சிறுத்தை சிவா கிட்ட ஒரு மேட்ரு போயிருக்கு, அப்புறம் தேசிங்க பெரியசாமிகிட்ட ஒரு மேட்ரு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அவர் கங்குவாக்கு அப்புறமே வந்துட்டு ஆமா 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 அந்த மங்காத்தாவுடைய ஃபார்மேட்ல அது ஒரு ஸ்டைலா ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ 3 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. அஜித்துடைய லிஸ்ட்ல விஷ்ணுவர்தன்லாம் கண்டிப்பா லிஸ்ட்லேயே கிடையாது. இவங்க 3 பேர் தான் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அதில் வந்து யாரை டிக் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா தேசிங்க பெரியசாமி கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி பேஸ்ட். ஆமாம் ஆமாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு தேசிங்க பெரியசாமி. இதுக்கு மிடில் லோகேஷ் கனகராஜ் வந்து இப்படி ஒரு ஒப்பீனியன் வந்து சொன்னதுனால மேபி அவருக்கு வாய்ப்புகள் போனாலும் போகலாம். ஆனால் என்னன்னா இப்போ 64 இவர் 2 படம் முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்த ஒரு கேப் இருக்குது. இப்போ லோகேஷ் வர்றதுக்கு இந்த டைம் நிறைய எடுக்கும். அவர் வந்து ஒன்லைன் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தா கூட டைமிங் வந்து ஒரு 6 மாதம் எடுக்கும். இப்போ ஆக்சுவலாக பார்க்கணும்னா அஜித்தே வந்து உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் அவர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கார். இந்த இயர் ஃபுல்லாகவே அவர் ஃபிலிம் கமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால லோகேஷ் வந்து கூலி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அஜித்தை வச்சு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு மேபி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு 9 மந்த்ஸ் கிட்ட வந்து நான் படம் நடிக்க மாட்டேன், முழுமையா வந்து நான் ரேஸ்ல தான் வந்துட்டு கவனம் செலுத்த போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறமாக தான் தெரியும் யாரோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்றது. ஆமா ஆமா ஏன்னா அவர் வந்து ரேஸ்ல வந்து டோட்டலா இந்த இயர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்றாரு. கம்ப்ளீட் பண்ணா ஒரு 2 மாசம் ரெஸ்ட், நவம்பர் டிசம்பர் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு. கதை மட்டும் கேட்கிறாரு. தேசிங்கிட்ட ஓரளவு ஒரு லைன் கேட்டாங்க. லோகேஷ்க்கு அந்த ஒரு வாய்ப்புகள் போச்சுன்னா கண்டிப்பா லைன் கேட்பாரு. கேட்டு முடிச்சா நெக்ஸ்ட் ஜனவரி தான். ஏன்னா இந்த வருஷமே 2 படம் ரிலீஸ் ஆயிருது அவருக்கு லிஸ்ட்ல. அதனால இந்த வருஷத்துக்கு அப்புறம் எண்டு பண்ணாங்கன்னா ஜனவரி 26 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நீங்க மேயோ தீபாவளி ரிலீஸ் ஆனதுக்கு வாய்ப்புகள் நிறைய. தேசிங்க பெரியசாமி டைரக்ஷன்ல சிம்புவோட STR 48 கூட படப்பிடிப்பு இன்னுமே ஸ்டார்ட் ஆகல. என்ன சார் ரீசன்? இல்ல அது கிட்டத்தட்ட பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். சிம்பு இப்போ வந்து டோட்டலா எல்லா ஷெட்யூல் முடிச்சுட்டு ஃப்ரீயா தான் இருக்காரு. மேபி ஏன்னா ஏஜிஎஸ் படம் கூட தள்ளிடுச்சு. அந்த படம் கூட பண்ணல அவங்க. மறைமுத்து அவங்க பண்றது கூட இல்லை இப்போ. ஸோ இது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது சிம்பு தான் மனசு வைக்கணும். மனசு வச்சாருன்னா கண்டிப்பா ஷூட்டிங். சிம்புவோட தக்லைஃப் படம் ஆல்ரெடி எல்லாமே வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு ஓவரால். அதை ஏன் சார் ரிலீஸ் டேட் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கு? அது எல்லாமே ஜூன் ரிலீஸ் மாதிரி சொல்லி விடாமுயற்சினால இவங்க கொஞ்சம் டிலே பண்ணல. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அதுக்கு இதுக்கும் காம்படிஷன்லாம் கிடையாது. இந்த ஜோனல் வேற இந்த ஜோனல் வேற. அது சில ஒர்க்கு நிறைய சிஜி ஒர்க்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. அது படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆச்சு உங்களுக்கு. ஜனவரி ரிலீஸ் தான் முதல் பிளான் பண்ணது. அது ஏன் ஜூன் வரைக்கும் தள்ளுறாங்கிறது தெரியல. ஒருவேளை கமல் வந்து அமெரிக்காவில் அந்த AI டெக்னாலஜி படிக்கிறதுக்கு போயிருக்காரு கோர்ஸ். அதை முடிச்சுட்டு வந்துட்டு திரும்பி ஒரு தடவை அலைன்ஸ் பண்ணிட்டு பண்ணலாங்கிறதுக்காக இருக்கான்னு நினைக்கிறேன். ஜூன் ரிலீஸ் அது கன்ஃபார்ம் தக்லைஃப். இப்போ இந்த விடாமுயற்சி படத்தினால வேற எந்த படத்துக்கும் இந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா நிறைய படம் வீரதீரசுரன், சூர்யாவோட அந்த டெட்ரோ படம் இதெல்லாமே விடாமுயற்சிக்காக தான் வெயிட் பண்ணி அவங்களோட ரிலீசிங் டேட்டை டிலே பண்றாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை பொங்கல் ரேஸ்ல வந்து இருந்ததுன்னா எல்லா படமே கொஞ்சம் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ விடாமுயற்சி தலை பொங்கல்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது விடாமுயற்சி சில சிக்கல் இருந்ததுனால பண்ண முடியாதனால அந்த கேப்பில் தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் உள்ளே இறங்கி அடித்தாங்க. அதில் நம்ம விஷால் பண்ண படம் இப்போ சூப்பர் ஹிட் கலெக்ஷன் ஆகிருக்கு. ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது. பல கோடிகள் போட்டு தண்ணி மாதிரி அடிச்ச கேம் சேஞ்சர் வந்து வாஷ் அவுட்டு. ஸோ வணங்கான் வந்து நல்ல கண்டென்ட்டு ஆவரேஜாக நல்லா போயிட்டு இருக்காது. அதை ஸோ விஷால் படம் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. அனைமா வந்து விடாமுயற்சி வந்து அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிரும் உங்களுக்கு. அனைமா வந்து பிப்ரவரிக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குட் பேட் அகிலி தான் உங்களுக்கு மே மாதம் போகுது. அதனால் இதுக்கும் அதுக்கும் ஒன்று சம்மந்தம் இந்த கேப் விட்டு தான் பண்ணுறாங்க. எல்லா படமே இப்போ 2 வீக்ஸ் தான் உங்களுக்கு கலெக்ஷன். அதுக்குள்ளே எல்லா படமும் அடித்து போட்ட காசுலாம் எடுத்துருவாங்க. அது அப்புறம் சூர்யா படமும் உங்களுக்கு ஏப்ரல் 14th இப்போ மே தான் அவங்களும் டேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. 1 by 1 வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ ஷங்கரோட கேம் சேஞ்சர் படம் வந்துட்டு ராம் சரணுக்கு எதிராக வந்துட்டு அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த படம் முழுக்க ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அதெல்லாம் சும்மாங்க. அதாவது ஒரு ஃபேன்ஸ் வந்து கமிட்டி பண்றாங்கிறதெல்லாம் வந்து அது வந்து ஒத்துக்கவே முடியாது. கண்டென்ட் உங்களுக்கு கதையே இல்லை. கேம் சேஞ்சர்ல என்ன புதுசா சொல்லியிருக்காரு சங்கர் சார்? அதே தான் இந்தியன் 2ல, அதை இந்தியன் 1ல நீங்க என்ன சொன்னீங்க, இந்தியன் 2ல சொன்னீங்க. இதே தான் நீங்க, அதாவது ஜென்டில்மேன், இந்தியன், முதல்வன், அப்புறம் சிவாஜி, ரஜினி சார் படம் சிவாஜி படம், 5 படத்தினுடைய சீன் வந்து 10 சீனை உரி 60 சீன் பண்ணி நீங்க கேம் சேஞ்சர் கொடுத்தீங்கன்னா யார் ஒத்துக்குவா? இன்னைக்கு பார்க்குற ஆடியன்ஸ் யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளாலே பார்க்க முடியல. சரிங்களா? 90s உடைய பீரியட்ல படம் பார்த்து பெரிய பாராட்டுதல் பண்ண சங்கர் நம்மளாலேயே இன்னைக்கு வந்து இந்தியன் 2 பார்க்க முடியல, இந்த கேம் சேஞ்சர் பார்க்க முடியல. காரணம் உங்களுக்கு கதை இல்லை. கதை இல்லாமல் நீங்கள் ஆர்டிஸ்ட்டை மட்டும் வச்சு படம் பண்ணீங்கன்னா படம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கெல்லாம் நீங்கள் மக்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் 200 ரூபா கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் அவன் சொல்லிட்டு இருக்கான்.
இந்த சீன் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், அது நல்லா இருக்குன்னு கேட்குறதுக்கு. நீங்கள் கேம் சேஞ்சரில் நீங்கள் படம் பூரா இதுதான் கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு சீன் இருக்கு. ஒரு சீனாவது புதுசு இருக்கு அவங்களுக்கு? கிடையவே கிடையாது. கதையை அதர பழசு, செலவு தான் தண்ணி மாதிரி இழுத்து விட்டார். இல்லை 80 கோடி ரூபா வந்து ஒரு 4 சாங்கு பண்ணுறதுன்றது கொடுமையான விஷயம். அதாவது அவரு தயாரிப்பாளர் தில்ராஜ் என்ன அவர் வீட்டில் இருந்து மரமாக வச்சிருக்காரு, பிடிங்கிட்டு வந்து தர்றதுக்கு 500 நோட்டா, அவரும் எங்கே வட்டி வாங்குறா கஷ்டப்படுறாரு. இவ்வளோ தண்ணி மாதிரி செலவு. இல்லை என்ன இன்னொரு கொடுமைன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு அழகான ஒரு மெலோடி சாங் ஒன்று போட்டதை அந்த சாங்கையும் வந்து படத்தை எடுத்துட்டாங்க, எடிட்டில் தூக்கிட்டாங்க. இந்த சாங்கும் கிடையாது. ஸோ செலவுகள் பண்ணலாம், கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ண முடியும். வேள்பாரி வந்து செலவு பண்ணணும், நீங்கள் செலவு பண்ணாமல் இந்த படம் பண்ண முடியாது. அது மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அந்த செலவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். கேம் சேஞ்சருடைய மிகப்பெரிய தோல்விக்கு வந்து கதை கிடையாது, இதுதான் விஷயம். இப்போ முதல் முறையாக சூர்யா வெற்றிமாறனோட காம்போல வாடிவாசல் படம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு பேஸ்ட் ஓரியன்டட் ஸ்டோரி அப்படின்றது. புறநானூர்லயே வந்துட்டு இவர் வந்து எதற்காக வெளியில போனாரு அப்படின்னா, இந்தி திணிப்பு அப்படின்ற நிறைய விதங்கள் போகுது. ஸோ பாலிடிக்ஸ் அதிகமா வரும், அதனாலதான் ப்ராப்ளம்ஸ்க்காக சூர்யா வந்து வெளியேறினதாக ஒரு சில தகவல்கள் வருது. ஸோ இந்த படத்துல வாடிவாசலையுமே வந்துட்டு இந்தி திணிப்பு அந்த ஸ்டோரி பேஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை எப்படி சார் அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை, நினைக்கிறேன்? வாடிவாசலுக்கு இந்தி திணிப்புலாம் பெருசாக ஒன்று வாய்ப்பு கிடையாதுங்க. அது மேட்டர் அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு சம்மந்தமான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் பண்ணுறாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் தான் அது. வெற்றிமாறன் வந்து அரசியல் டச்சு கொஞ்சம் லேசாக அப்படி லேசாக இருக்குமே தவிர உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது. அது சில உண்மை சம்பவத்தினுடைய பேஸில் தான் அவர் எடுத்து தான் அதை ஃபுல்லாக டெவலப் பண்ணி தான் ஸ்கிரிப்டை கொண்டு போவாங்க. வாடிவாசல் வந்து வெற்றிமாறனுடைய கூட்டணியில் வந்து சூர்யா பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆன வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நல்ல ஒரு கண்டென்ட் தான் மேட்டர் தான். புறநானூறு வந்து என்னென்னா அவங்களுக்குள்ள சுதா அவங்களுடைய அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கேட்டது பண்ணதெல்லாம் அது கொஞ்சம் அவர் வந்து சூர்யா அடுத்த லெவலுக்கு போயாச்சு. திரும்பி ஒரு சின்ன ஒரு காலேஜ் மேட்ரு அந்த மேட்டருக்குள்ள போயிட்டு வரணுமாங்கிறத யோசனுடைய காரணம் தான் அது. அது எஸ்கேக்கு கரெக்டாக ஆப்டாக இருந்ததுனால அவர் பண்ணுறாரு மேட்டர் தான். இதுதான் ரீசன். மத்தபடி இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்போ அஜித்தோட படங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, அதோட ரிலீஸ் டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அஜித் எப்போதுமே தன்னோட ரசிகர்களை வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு சேஃப் ஜோன்ல வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கூட விஜய் வாழ்க அஜித் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நீங்க எப்போ வளர போறீங்க வாழ போறீங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அஜித் வந்து ஃபேன்ஸை கட்டுக்கோப்பா வச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்றது வந்து 200% உண்மை இருக்கு. அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? நீங்க வாழணும். நீங்க நல்லா வாழ்ந்தாதான் நாங்க வாழ முடியுங்கிறத வந்து அதனுடைய பேஸ்ல தான் சொல்லியிருக்காரு. இதை ரசிகர்கள் கொஞ்சம் அஜித் சொன்னது என்னன்னு திங்க் பண்ணி விஜயுடைய ஃபேன்ஸும் திங்க் பண்ணாங்கன்னா அதில் 200% உண்மை இருக்கு. ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் நல்லா இருக்கணும். இப்போ ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடீஸ்வரம் கிடையாது. 100 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறவங்க 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறோம், மாதம் 50,000 20,000 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் இருக்காங்க. ஸோ இதை ஃபேமிலியை பார்த்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக என்டர்டைன்மெண்ட்டில் எல்லாத்துக்குமே ஒரு நடிகளை கண்டிப்பாக பிடிக்கும். அவங்கள ரசிக்கணுமே தவிர இந்த கோஷங்கள் போட்டு பண்ணி நீங்கள் தேவையில்லாமல் பாலாபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சு இது தேவையில்லைங்கிறது அஜித்தோட ஒப்பீனியன். அதனால தான் ஒரு மன்றத்தை கலைச்சார். அப்புறம் தலைன்னு கூப்பிட்டா தலையெல்லாம் கிடையாது, நானும் உங்களை மாதிரி அஜித்குமார் கூப்பிடுங்க, இல்லை ஏகேன்னு கூப்பிடுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 3 மாதம் முன்னாடி அஜித்தே கடவுள்னு உலகம் பூரா பரப்புறாச்சு. அது ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் இந்த அஜித்க்கு அது போய் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, தயவுசெய்து இனிமேல் யாரும் சொல்லாதீங்க. இது வரைக்கும் ஃபேன்ஸ் அவர் சொன்னது எல்லாமே கட்டுக்கோப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சொன்னது கூட பார்த்தீங்கன்னா அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறவங்க நீங்கள் வாழணும் அப்படிங்கிறாரு. அது உண்மையான விஷயம் தான். நான் ஃபேன்ஸ் வாழணும். அப்போ ஏன்னா இவங்க மாதம் 1 லட்சம் 50 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அஜித் மறைமுகம் இன்னொன்று சொல்கிறாரு, நாங்கள் ஒரு மாதத்தில் 100 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிட்டு இருக்கோம், நாங்கள் நல்லாவே இருக்கோம் உங்கள் புண்ணியத்தில், நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்கிறாரு. எல்லா நடிகர்களுக்குமே இது பொருந்தும் இந்த விஷயம். அது அஜித் சொன்னது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் கூட இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அவர்கள் ரசிகர்கள் மக்களை விடுங்கள ரசிகர்களுக்கு கொடுக்கல. ஆனா அஜித் வந்து ஒரு சமூக அக்கறையோட இந்த விஷயங்களை பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்றது பாராட்டக்கூடிய விஷயமா தான் இங்க பார்க்கப்படுது. இல்லை கண்டிப்பா அஜித் சொன்னது ஒரு பக்கம் தான், ஒரு எல்லாருடைய சார்பாகவும் தான் சொல்லியிருக்காருன்னே வச்சுக்கலாம். விஜய் சார்பாகவும் சொல்லியிருக்கலாம், எல்லாருடைய சார்பாகவும் தான் அஜித் சொல்றாரு. ஒருத்தர் சொன்னா அது எல்லாரும் சொன்னது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஃபேன்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ விஜய் அரசியலில் நுழைஞ்சு பண்ணாலும் 1 இயர் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிப்ரவரி தான் 1 இயர் ஆச்சு அவர் அரசியல் ஆரம்பிச்சு, மாநாடு போட்டு 3 months ஆச்சு. அவர் அடுத்த கட்டத்துக்கு அரசியலில் போகிறதுக்கான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அது சில சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தா கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு கோவா போனார், பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போகிறாரு, இன்னும் மக்களை சந்திக்கல வந்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பனையூர்லேயே இருக்காரு, பனையூர் பண்ணையார் அப்படின்லாம் சோசியல் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அடுத்த கட்டத்துக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு, மக்களை போய் சந்திக்கணும், எந்த ரூட்டில் போகலாம், அவங்க என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க செய்கிறாங்க. அநேகமாக இந்த ஜனவரி எண்டுக்கெலாம் அவர் வந்து ஒரு டூர் கிளம்புறாரு. அவரும் ஒரு பிளானிங் கூட தான் இருக்காரு. கண்டிப்பாக
அவர் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி மக்களை சந்திக்கணும், அவங்ககிட்ட விஷயங்கள் பேசணும். ரசிகர்களும் இப்போ ரொம்ப அதாவது வெறித்தனம் ஆர்வத்தோடு இருக்காங்க. அவருடைய கட்சி சார்பாக வந்து வேலை செய்கிறதுக்கு, நாட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு ஃபேன்ஸும் எல்லாமே ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. அஜித் சொன்னது வந்து ஒருத்தர் சார்பாக தான் எல்லாருக்குமே அது பொருந்தும். அது இந்த ஜனவரியிலேருந்து அஜித் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போகிறாரு. 69 படம் வந்து 15 நாள் தான் கொடுத்துருக்காரு டேட். ஒரு 4 மாதம் தான், ஒரு 60 நாள் படத்தை முடிச்சிருங்க. ஜூனுக்கு அப்புறம் ஒரு டோட்டலாகவே ஃபீல்டு ஒர்க் தான், தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போகிறாரு. இப்போ விஷாலோட மதகத ராஜா படம் ரீசெண்டா வந்து ரிலீஸ் ஆனது. இந்த படம் வந்துட்டு வசூல் கூட வேற லெவல் வசூல் அடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த ப்ரமோஷன் விழாவிலே வந்துட்டு விஷால் ரொம்ப பேச முடியாம ரொம்ப வந்துட்டு சேட்னஸ் மூமெண்டா தான் நம்மளுக்கு இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அவருக்கு வந்துட்டு அந்த உடம்பு வந்து முழுசா ரெக்கவர் ஆகல அப்படின்ற மாதிரி இல்லை, சொல்லலாம். கொஞ்சம் ஒரு இதுதான், அதாவது டெம்டேஷன் தான், கொஞ்சம் கஷ்டம். சில இப்போ படங்கள் பண்ணி இந்த கடன் ஆனது, இந்த ஒரு டென்ஷனில் தான் அவர் இருந்துட்டு இருக்காரு மேட்டர். அதனால தான் கொஞ்ச நாள் வெளியிலேயே வராமல் இருந்தாங்க. சுந்தரிச்சு அந்த ப்ரொமோஷன் கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷால் இந்த கண்டிஷன் இருக்காது எல்லாருக்கும் தெரிய வந்து, இல்லைன்னா அது வரைக்கும் தெரியல. ஏன்னா ஒரு மனிதன் தனிமையில் ஒரு தனியாக ரூம்குள்ள இருந்துக்கிட்டே இருந்து பண்ணாங்கன்னா மென்டல் டார்ச்சரை. வெளியில் வரும் 4 பேரை பார்க்கணும், கஷ்டத்தை போட்டு உடைக்கணும். ஏன்னா அவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடிகர் சங்கமும் சரி, தலைவர் சங்கத்துக்கு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை ஒரு அருமையான பேசன் அவர். கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் மாதிரி தான் இது வந்து விஷாலை நான் பார்க்குறேன் நான் அதை. பட் எல்லாருக்குமே உடல்நிலை சரியில்லாமல் தான் போகும் செய்யும். அந்த அந்த கட்டத்தில் வந்துட்டார், இப்போ மீண்டு வந்துட்டார். அப்போ லாஸ்ட் நீ ப்ரொமோஷனில் பார்த்த விஷாலும் இன்னைக்கு சத்தியம் தியேட்டரில் ப்ரீமியர் ஷோ போட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்டே விஷால் வந்து ரெக்கவரியாக கிட்டத்தட்ட ஒரு 90% வெளியில் வந்துட்டார். இன்னும் ஒரு 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு ஃப்ரீயாக இருந்து அவர் சுற்றிலும் ஒரு நல்ல ஒரு அன்பையும் நட்பையும் செலுத்தினாங்கன்னா ஒரு மனுஷன் நீட்டு வந்துடுவார். அதை ஒரு பெரிய அளவில் பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த படம் எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷன். உங்கள் ரேஸில் வந்து 13 வருஷம் முன்னாடி வர வேண்டிய படம் இது. எப்பவுமே சுந்தரிசி படம் பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் படம், எனி டைம் நீங்கள் பார்க்குறது மாதிரி இருக்கும். அந்த படம் இந்த படம்லாம் கிடையாது. அப்படியே எப்பயும் ஃபன் இருக்கும், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், காமெடி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஆக்ஷன் இருக்கும். இல்லை சந்தானம்லாம் கலக்கி இருக்கு. இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இதே ஒரு போகும், கண்டிப்பாக போகும். ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி உங்களுக்கு. நீங்கள் பழைய ஒரு விஷயத்தை எடுத்தால் தான் அது. அப்போ இப்போ நீங்கள் இந்தியன் 2 சொன்னீங்கல்ல, 96ல் உள்ள கண்டென்ட் அது, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், சூப்பர் ஹிட். இன்றைக்கி அது கண்டென்ட் கிடையாது. இன்றைக்கெலாம் வேற லெவல் போயிடுச்சு. நீங்கள் மொபைல் ஒரு பட்டனை தட்டி லேப்டாப்பில் தட்டினாங்கன்னா இவங்கிட்ட இருக்கிற 100 கோடி அவனுக்கு போய் அடுத்த செகண்டு நீங்கள் லாரியில் கடத்தவனா, சாக்கு முட்டையில் கடத்தவனா, அது 90ஸோட முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் கண்டென்ட் வந்து எப்பவுமே சுந்தரிசியை பொறுத்த மட்டும் அன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிறது மாதிரியே இருக்கும். ஸோ மதகத ராஜாவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது மாதிரியே தான் இருக்குது. படம் நீங்கள் 13 வருஷம் படம்னே சொல்லவே முடியாது. ஏதோ 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும். கலெக்ஷன் கிட்டத்தட்ட 15 கோடியை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறது எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெற்றி. சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.